பார்த்தது கிருஷ்ணாஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தான். சரி, ஃப்ரீ ஃபயருக்குள்ளே என்ன செஞ்சு ஏன்னா அப்படி மாற்றி வச்சுக்கிறீங்க. ஃப்ரீ ஃபயராக என்னது தெரில. என்னது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு ஏன்னா அது ஃப்ரீ ஃபயரு ஓகே. இப்போ எல்லாமே ஃப்ரீயாக விட்டுருக்கானுங்க. சரி, ஒரு எமௌண்ட்டை போடுவோம். ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பலக்கான்னு ஒரு எமௌண்ட்டை போட்டாச்சு. சரி, எவனோ ஒருத்த கூப்பிட்டா, எவனோ ஒருத்த சரி இந்த ஒரு சரி கூப்பிடுவோம், அக்செப்ட் கொடுப்போம். ஆய் ப்ரோ, எப்படிக்கிறீங்க ப்ரோ? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு மெசேஜில் போய் என்னான்னு பார்த்தான். கூல் ஆஃப் பின் பார்த்தா என்னான்னு போகிறதுனே தெரியல. ஸ்கேனிங் ஸ்கில்ஸு அடப்பாயிலாடே, அடப்பாயிலா. ஏண்டா என்னை கூப்பிட்டு விட்டு அசிங்கப்படுத்துனீங்களாடா நீங்கள்? கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்க்கலான்னு சொல்லி எவனாவது சேர்த்துக்கிறானான்னு எவனோ ஒருத்த பிஆராங்கிறான்லாம் உள்ளே போனான். சேர்த்துக்கோங்கடா நானும் ஒரு இது தான்டா, ப்ரோ பிளேயர் தான்டா சேர்த்துக்க மாட்டேங்கிறேன் எவனுமே குயிக்காக. சரி நான் குயிக் ஜான் கொடுப்போம். எப்பா ஒரு என் பக்கம் 2 இப்போ யாரோ ரீன்னு ஒத்துக்கிறேன். அவங்ககிட்ட போவோம். ஏண்டா பெரிய இப்படி வச்சுக்கிறியாடா? ஏண்டா பிஆர் அங்கிட்டு சூப்பர் தலைவா. ஏன்னா போயா பாக்ஸ் அப்ரேட் பண்ணுன்னு சொல்கிறேன். சரின்னு தொடங்கணும் பேசாமல் உள்ளே போகிறா. கலாரி மேப்பு ஏண்டா கல்லாரி மேப்பு கொடுத்தனா காது மேலே அடிப்பேன்டா என் தலைவன் பெருமுடாவை கொடுங்கடா பெருமுடா ஏன்டா இது என்னடா பழைய காலத்து என்னடா அது பேட்ரு ராயிலா? சேதோ அவனுக்குவா சும்மா அந்த கேள்வி வந்து பார்த்தீங்களா? நான் மிஷின் கொஞ்சம் வச்சுக்கிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா ஏடா 10 ஏன்னா ஒரு ஓசியில் ஒரு ஏன் மொத்தம் ஆஃப்லைன் போயிட்டானுங்க. ஏன்டா ஏண்டா சும்மா இருக்க மாட்டீங்களாடா? நான் எப்படியுமே பார்க்குறேன் என் மேட்ச்சில் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஆஃப்லைன் போயிடுறானுங்க எவனாக இருந்தாலும். என்னடா ஷூட் போடுறேன் நான் நல்லவன்டா. சரின்னு சொல்லி கலாரி மேப்பில் உள்ளே போகிறான். ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான், இதில் தொண்ணு பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. சரின்னு சொல்லி உள்ளே போனால் எவனோ இருந்தாலும் ஒன் டாப்பிக்கணும். நல்ல இடத்துல இறக்கி விட்றா. யாராவன் நல்ல இடத்துல இறக்கி விட்றா. ஆமாம்ல, இதில் ஒரு கன்று இருக்கும். அந்த கன்று அந்த வச்சுக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளித்தான். சரின்னு உள்ளே போனால் எங்கடா இறக்கி விட்டுக்கிறா? என்னது ஃபவுண்டேஷன் தான். சரி எந்த ஒரு ஸ்டேஷனும் நான் எப்பயுமே ஃபவுண்டேஷன்லாம் போயிடுதில்ல. ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு தான் ஏற்கனவே இது வயசு. சரின்னு சொல்லி ஏய் அந்த பக்கம் கன்று இருக்குடா. கன்று நாம் எப்பயுமே லூட்டுக்கு தான் அழிவோம். லூட்டு என் பேர் லூட்டு ருக்குசாமி. என்னது ருக்குசாமி? லூட்டு ருக்குசாமி. கண்ணு கச்சிச்சு. ஏன்டா ஷார்ட் ரேஞ்சாக கொடுக்குறீங்க? லாங் ரேஞ்ச் ஒன்று கொடுங்கடா. பேரஃபுல் கன்று ஸ்கின்னு வச்சாச்சு ஏறிங்க. ஸ்கின்னு வேறு டெவலப் பண்ண வந்துட்டுங்க. என்ன பண்ணுறது? சரி நம்மளுக்கு எப்பயுமே AK-47 அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஏண்டா குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிவிட்டு டைம் அது இது வேறு எடுத்துன்னு போயிட்டானே. சரின்னு இங்கே பார்த்தா இங்கே வேறு இல்லையே. சூப்பர் போடு 3 லெவல் பேகு சூப்பர் போடு. சேர்ந்து கண்ணி எனக்கு பிடிக்கல. என் தம்பி வேறு பேசினுக்கிறான். சும்மா தோணுவன். அப்பா இது மஷ்ரூம் கச்சாச்சு. ஈபி ஏற்று ஒரு எனிமியை தான் ஏற்று. என்ன கன்று இது? M4A1 லெவல் அப்கிரேட் ஆச்சு. நம்மளுக்கு AK-47 விடு. இப்போ வந்து அது AK-47
எழுவாய புக்களையே AK-47 மறந்துட்டீங்க. பேட்டு சூப்பர் போடு. டம்மு 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 டம்முன்னு எல்லாரையும் மண்டமலை அடிச்சுத்தான். ரெக்கார்டர் வேறு ரொம்ப இதுவாக போயினுக்குது. எக்ஸாமேட்டு கன்னு போடா ஷார்ட் ரேஞ்சு போடா டே எக்ஸாமேட்டு கன்னுடா. ஸ்கின்னு வேறு எப்படி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? ஸ்கின்னு இதெல்லாம் லூட் ஆயிடுச்சாச்சு. இந்த லூட்டு பொறிக்கின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம் நாங்கள் லூட்டு பொறிக்காகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டே என்னடா இது பார்த்தா என்னது பாஸ் வேறு அங்கே போயிட்டுக்கிறாரு. டே என் கையில் ஒருத்தனை கச்சானே அப்படி கச்சி அப்படி துண்ணலாம் போல் இருக்குது. எவனா கச்சிக்கிறானு பார்க்கலாம் சொல்லி என்னடா எவனுமே கிடையில. டே கிடைக்கலாம்டா எவனா அது ஒருத்தன் இங்கே தானே ஒரு எம்மே இந்த கன்று அப்படி சும்மா எல்லாரையும் போட்டுன்னு அடியும். யாரா அவன் வேறு பாயிண்ட்லாம் போகிற. டே வேறு பாயிண்ட் போவாதரா 6 பாயிண்ட் போடான்னு சொல்லி விட்றேன். நான் வேறு தொந்தமாக பேசினேன். என்னடா அது என்னவோ காமிச்சிச்சு என்னன்னு தெரியல. ஐயோ இந்த சிவரு வேறு டேய் சும்மா தோணு பேசினிக்காதுறான்னு சொன்னேன். இது பண்ணியிருக்கலாம். டபுள் பேர்லு சரி எடுத்துக்கலாமா வேணாமா எடுத்துக்கலாமா சரி எடுத்துக்கலாம் விடு. எக்ஸாமேட்டு கண்ணுக்கு பதிலாக ப்ரோ சரி ப்ரோ டீம்மேட் எடுத்துக்கிறோம். இதுமாரி நல்ல மனசு தானே. எழுதுடா ரிசோர்ஸி வாடா உனக்காக இது பண்ணி வச்சிருண்டா. வாடா போடா எடுத்துக்கடா லூட்டு போறிக்காக. ஏன்னா நீ தானே லூட்டு போறிக்கி நீ தானே வச்சா அதே சொல்லலாம். என்கிட்டேருந்து கற்றுக்கணுங்க. இல்லை டீம்மேட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுற பாருங்க. இரு என்ன நான் டீம்மேட்டுக்கு உதவி செஞ்சா என்னை விட்டு எல்லாரும் அங்கே போய் லூட் அடிக்கலான்னு பண்ணுறாங்களா? இருடா நானும் தான் வந்துட்டேன். இரு இரு வந்துட்டேன். ஒரு லூட்டு அடைய மாட்டேது. என்னடா இது ஹெல்மெட் 3 லெவல் அப்கிரேடு எங்கே இருக்கு? அதாவது மெடிக்கேட் ஏன்னா மெடிக்கேட் எடுக்க முடியாதா? SMG அம்மாவார் ஃபுல்லாகுதே. 3 லெவல் பேகே அப்படின்னா ஏடா டே 3 லெவல் அப்கிரேடு வேறு. எனிமி ஏட்டா டே எனிமி வந்தால் மட்டும் என்ன மட்டும் நீங்கள் மட்டும் போயிருக்கீங்களாடான்னு கேட்டேன். போடு தலைமலை வச்சா தலைமலை வச்சு அடங்காத்தா எவன்டா அவன் சும்மா தொண போச்சு ப்ரோ இருடா அவன் வரும் நல்லா அப்கிரேட் பண்ணி எல்லாரையும் போட்டு பட்டுன்னு அடிக்கிறான். டேய் நான் என்னடா பண்ணுறது? டேய் என் டீம்மேட்டு அடி வாங்குறாங்க நானும் அடி வாங்குறேன். இருடா நான் வரேன் க்ளோவல் பதிராடே நான் வரேன். நான் வரையும் பாட்டு பயன்தான் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குவேன். அடி வாங்கிட்டு பாரு எல்லாருக்கிட்டையும் தூங்குவேன். டேய் எங்கடா இது வண்டி எடுத்துன்னு போயிடலாமா? இதுதான்டா நல்ல சான்ஸு. ஓட்டுங்கடா வண்டி. ஓடு டே வண்டி வேறு அப்படியே பாதிக்கு மேலே டேமேஜ். ப்ரோ எப்படியாவது இங்கே வந்து தப்பிச்சு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரோ எப்படியாவது தப்பிச்சுங்க வந்துருங்க ப்ரோ. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். அந்த எவன்டாவன் என் ப்ரோ மேலே கை வச்சவன் கையை விட்டாம மாட்டேன்டா. இருடா டே என் ப்ரோவே நாக் பண்ணிட்டு என்னையும் நாக் பண்ணலான்னு வரேன். டே எங்கடா இருக்கிற அடிச்சுன்னுக்கிற எல்லாரையும் எங்கேருந்து அடிக்கிறானே தெரிலங்க. போச்சு ப்ரோ எப்படியாவது ரிவைவ் பண்ணிடுங்க அவனை. எங்கே தடிக்கிறானே தெரில. டேய் எங்கே இருக்கிற எங்கேருந்து வச்சானுங்க அவன்.
ப்ரோ 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 ஹெல்த் வேறு இல்லை ப்ரோ, வாங்க ப்ரோ இந்த பக்கம் வந்துடுங்க. என்ன வேற செம்ம அடி அடிச்சிட்டானுங்க. நான் என்ன பண்ணுறது, கார் எடுத்துன்னு தான் போயாகணும். கார் வேறு இங்கே வேறு ஓட்ட தெரியாமல் சொருகிட்டுக்கிட்டேன். டக்குன்னு வெளியே வா, வெளியே வா ஜோன் வேறு வச்சு. ஆமாம் வந்துச்சு. என்னடா உங்கள் ப்ரோ வந்து தவிக்க விட்டு இங்கே மட்டும் நீ ஜாலியாக சுற்றி பார்த்துனா இப்போ அங்கே தான் காப்பாற்றலான்னு போனாங்க. பார்த்துட்டேன் க்ளோவாடா போகிற க்ளோவாலு உனக்கு வீது படுறாரு, உனக்கு அடிக்கிற அடியில் வீது படுறாரு 2 பாலு. சரின்னு சொல்லிவிட்டு எங்கடா இருக்கிற, அடித்த இடமே தெரியல, ஒரே ஹேக்கராக இருப்போனும். அதனால 30 டேமேஜ். என்ன அஷ்டடா, ஏண்டா தமிழ்நாடு ப்ரோ பிளேயரே அஷ்டனா நீ எம்மா பெரிய ஆளாக இருப்ப. எங்கடா என் ஆயுதம் இது இந்த ஐயோ இது தூக்கிட்டு வேறு ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ப்ரோ அடி வாங்காதீங்க ப்ரோ, அவன் பெரிய பிஸ்தா கிட்ட அடி வாங்கினீங்க கொஸ்தா மாரி போயிருங்க. அட்டா கொஸ்தா என்னடா அது முடிச்சு விட்டாரு. இது வச்சுருந்தா அண்ணன் ஆட்டுங்க அண்ணிறாரா, அதான் பார்த்தேன். என்னடா இது வச்சுக்கணும் போட்டு நல்லா ரெடிக்கிறான். இது நம்ம MP40 எடுத்துக்கு வந்து போல, ஏன்னா ஸ்கார் அவ்வளோவா பிடிக்காது எனக்கு. இரியா நான் வரேன், இறங்கியா ஏறியா ஏறு டக்குன்னு இரியா வரேன். எவனோ ஹெல்ப்பின்னு இரு, அப்படியே பின்னால் திருப்பு ஹெல்ப்மியை பண்ணத்துக்காக அப்படியே இப்படி போனேன். ஏன்டா டே என்னை விட்டு ஓசிக்கல வச்சிட்டிங்கள, நல்லா இருப்பீங்கடா டே. சரி இருங்க, அவங்கள ரிவைவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க ஒரு என்னன்னா நான் அங்கே போய் ரிவைவ் பாயிண்ட் வந்துச்சேன், ரிவைவ் பண்ணலான்னு போனால் ஒரு சாதாரணமாக டோக்கன் வச்சே ரிவைவ் பண்ணிட்டாங்க. இதுக்குன்னு அங்கேருந்து சுற்றின்னு இங்கே வர்றதுக்கு எத்தனை பேர் அலைவிலகிறீங்க, அலைவிலே எத்தனை பேர் இருக்கிறாங்களே தெரியல. நம்ம எவனோ ஒருத்த இழிச்ச வாயே இருக்கான்னு பார்த்துட்டேன். எத்தடா எங்க 3 லெவல் கேட்குறா, எங்கடா இழிச்சவாயா எங்கடா இருக்க, அவன் வர வந்துடுவான். இருக்கான்னு வந்துடுவான். சரி டேய் என்னை விட்டு ஓடியாடா டே, ஒரு எனிமிக்கிறான்டா டே. யாரா அவன், பின்னாடி மேப்பில் நினச்ச மாரியே பண்ணிட்டீங்களா. அங்கே ஒருத்த இங்கே எல்லாரும் பட்டிலும் ஒருத்தந்தான். ஏன்னா என்னை டக்குன்னு ரிவைவ் பண்ணுங்கடா டே. ஏன்டாவா அடமாக்கு வாயில் வந்துட போகுது, என்னை விட்டுட்டு தனியாக அவன் வேற என்ன வாயில் வண்டே வந்துட போகுது. சரி டக்குன்னு போய் என்ன ரிவ்யூ பண்ணுங்கடா டே. இந்த வேற இந்த ப்ரோ எங்கே போகிறாருன்னு தெரியல. ப்ரோ டக்குன்னு என்ன ரிவே பண்ணுங்க ப்ரோ, ஹெல்ப் மீன் போட்டு பார்ப்போம். ரிவே பண்ணுறா டே. அதே நாதேரிக்கு போன நாதேரின்னு சொல்லி ரிவே பண்ணலான்னு முடியாது. டக்குன்னு வாயோ, யாரையும் ரிவேவும் பண்ண மாட்டேங்க. டக்குன்னு ரிவே பண்ணுங்க. ஐயோ அங்கே ஒரு அங்கே ஒரு டே மலை மாடு அங்கே ஒன்று போதுரா. டக்குன்னு அப்படியே ஏற இன்னைக்கு வீதி பாரு. அவனுக்கு எல்லாம் அலைவில் எத்தனை பேர் இருக்கிறானுங்க, சத்தியமாக யாராலையும் முடியாது. ஒரு ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்குவாடு எங்கே தான் ஆகுது. டே அவனை மட்டும் ரிவே பண்ணிடுறாரு. வர இவனை போட்டுருங்க. பின்னால் ஒருத்த அடிக்கிறான் சாவுங்க. பார்த்தா இங்கே வேறு சூப்பரு சேர்த்துறாரு. அதில் வர
இவர் கண்டிப்பாக முடியாது. அட போடா பாட்டு போயிலன்னு சொல்லி விட்டு சரின்னு போடா இவனும் எல்லோரும் செத்துறானுங்களா, சரி இவனுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு சாப்பிடான்னு சொல்லி விட்டு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. யோ டக்குன்னு இதுவே பண்ணியா யோ 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 லைக்கை போட்டு பரலோகத்துக்கு பாய் பாயின்னு சொல்லி விட்டு சரி ஏன்னா என் டீமே ஸ்குவாடு இது ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி இப்போ தானே இதுவே ஃபஸ்ட் டைமாக சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் வந்து வீடியோ போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இல்லை, ஞாபகமாக லைக் பண்ணிடுங்க, ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல்லைக்கான நீங்கள் ஆன் பண்ணிடுங்க, இது டிங் டிங்னு போட்டுருங்க. சரி இவன் ரிவே பண்ணுவாங்களா மாட்டுவாங்களா தெரிய. சரி என்ன பண்ணுறது டே டக்குன்னு இது பண்ணுறா டே யாராம டே. ஏன்டா வீட்டில் துணி துவையிலடா, வீட்டில் துணி துவையிலடா டே, துணி போட மாட்டேன். பப்பிஷமாகுது பப்பிஷம் என்ன பண்ணிங்கிறான்னு ஒன்று போடுவோம். என்னடா பண்ணுகிற, வீட்டில் துணி காய போட்டுக்கிறான் போல இருக்கு. இப்போ அப்படி இது நெஞ்செல்லாம் அப்படியே ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சுருந்தேன். அவனை போய் யாரா ஃபஸ்ட்டு ஒரு பேர் நாம் நீந்தி போய் அந்த கரைக்கு இக்கரை அக்கறை பச்சை சொல்லுவாங்களே, இந்த கரை விட்டு அந்த கரைக்கு போய் அந்த கரை பச்சை ஆயிடுச்சு. ஏ டக்குன்னு அடியா அவன் பாரு அடிக்கிறான் பாரு. அவள் நம்பிஞ்ச பாஸ் பாய் பாய் ஜமோட்லாம் போட்டாயா. சரி சரி என்ன பண்ணுறது, சரி கொஞ்சம் தான் பிளாட்டினம் ரேங்க் வந்து என்ன மட்டும் என்ன தேர்டில் போட்டிங்க அவ்வளோதானே ஒன்று. ஏன்டா நான் ஒரு கிலோ அடிக்கலன்னு என்ன தேர்டில் போட்டிங்க. சரி பார்த்துக்கலாம் விடு, நாம் என்ன ஒரு கிலோ அடிக்கலை. டே யார் நீ ட்ரெஸ்ஸை இப்போ தான் ட்ரெஸ்ஸு வீட்டில் வந்து காஞ்சிதா டே. ஏன்டா நான் வரலடா பாய் ஃப்ரெண்ட் கேடிஜி பாய் 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 பாய். மறக்காமல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அது டிங்னு ஆட்டி விட்ருங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோவே நல்லா போகணுன்னு கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். பாய் ஃப்ரெண்ட் கேடிஜி பாய் 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 பாய்.